Hi guys, I am Arfad. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பேங்க் நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். SGX நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பாரில் லோயர் லோ கீழே உங்களுக்கு லோயர் லோக்கு கீழே சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour சார்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனில் இருந்துகிட்ருக்கு மார்க்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சேனலுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பிரேக் அவுட் ட்ரேடில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி நின்றுட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டில் போட்டு மார்க்கெட் வந்து மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு சைட்வேஸ் பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே ஏறிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங்கில் ஒரு 50% வரைக்கும் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 50லேருந்து 61க்குள்ளே மார்க்கெட் திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இதில். ஏன்னா இதனால் 50லேருந்து 60 வரை திரும்ப வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா லோயர் லோ தான் மார்க்கெட் வச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போக ஆரம்பிக்கும். ஆனால் இதில் வந்து மினிமம் ஏன்னா லோயர் லோவே போயிட்டுருக்கனால ஒரு 50லேருந்து 61 ஜோனுக்குள்ளே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, லோயர் லோ போயிட்டுருக்கிறனால இப்போ இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வச்சான்னா உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ஒரு சைட்வேஸ் கேண்டில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போயிட்டான் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சைட்வேஸ் கேண்டில் வச்சுட்டு மேலே போயிட்டு மறுபடியும் மேலே சைட்வேஸ் கேண்டில் வச்சுட்டு ஓவராலாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நியரஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு கேண்டில் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே சார்ட்டில் ப்ரீவியஸ் லோக்கு ஈக்குவலாக சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு. சிங்கப்பூர் நிஃப்டியும் கிட்டத்தட்ட நிஃப்டியும் ஈக்குவலாக இருக்குது சார்ட். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் லோக்கு கீழே சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 hourல வந்து இந்த ப்ரீவியஸ் நியரஸ்ட் இருக்கக்கூடிய ரெஸ்டனில் போயிட்டு கேண்டில் ஸ்டிக் மாறுற பட்சத்தில் ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகலாம், இல்லை ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் பேட்டர்ன் ஆகலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்சபிள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. Thank you so much.